அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என் சிஸ்டரோட மேரேஜ் வீடியோ பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சமி விலாக்ஸ். அன்னைக்கு நாங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் ஒரே கலர் தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 10:30 அப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பா லிஃப்ட்டில் போகணும் அடம் முடிச்சிட்டு இருந்தா. சரி ஓகேவான்னு கூப்பிட்டு போயாச்சு. லேட் ஆனதுனால வெளியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும் போதே வீட்டில் ஃபோன் பண்ணிட்டாங்க, லேட் ஆகிடுச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிறதுக்குள்ளே பொண்ணை ரெடியாகி ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் ஆரத்தி எடுத்து மாப்பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பின்னாடியே நாங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு உள்ளே வந்தோம். பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு புடவை மாற்றி விட்டுட்டு மாலை இடுவாங்க. கொஞ்சம் வீடியோ அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன்னா தங்கச்சி வீடியோ எடுத்தது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா என்னை மொய் எழுத கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் மச்சியும் தான் மொய் எழுதிட்டு இருந்தோம். மச்சி வந்தவங்க பேரை கொடுத்தவங்க பேரை எல்லாமே எழுதிட்டு இருந்தாங்க. நான் மொய் கவரை வாங்கி பையில் போட்டுட்ருந்தேன். அதனால் நான் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு மகர் கொடுத்தாங்க. மகர் கொடுத்துட்டு அப்புறம் ஜமாத்துலேருந்து பொண்ணுக்கிட்ட சம்மதமாக அப்படின்னு கேட்டுட்டு கையெழுத்து வாங்குவாங்க. அதான் எல்லாருடைய பெண்களோட தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய கையெழுத்து. இன்ஷால்லா என்னுடைய தங்கச்சியோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு துவா செய்யுங்க. கையெழுத்துலாம் போட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கருகமணியை கட்டுவாங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு கருகமணி கட்டுவாங்க. மொய்க்காவெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் என் மச்சி என் மாமி எங்கள் அம்மாலாம் நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். மட்டன் பிரியாணி, தால்ச்சா, ரைத்தா, சிக்கன் 65, ஸ்வீட்டு, கஞ்சி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணு வீட்டுக்கு வருவாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆரத்தி எடுத்து பொண்ணோட அண்ணன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். மாப்பிள்ளை வீட்லேயும் சரி பொண்ணு வீட்லேயும் சரி இந்த மாதிரி அரிசி போட்டு விளையாடுவாங்க. நாங்கள் இந்த அரிசியை வேஸ்ட் பண்ண மாட்டோம். திரும்ப புடச்சிட்டு திரும்ப நாங்கள் யூஸ் பண்ணிப்போம்.
எங்கள் ஊர் சைடு மேரேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.